நான் இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த சபைக்கு நான் வந்து ஒரு வருஷமாக பயணிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் மேலே ஏறி சொல்லுங்கள், இங்கே ஏறியே சொல்லுங்கள். சீடர்கள் இங்கே ஏறி சொல்லுங்கள், சீடர்கள் இங்கே ஏறி சொல்லுங்கள். அப்படின்னா தான் நல்லா தெரியும், இன்னும் எல்லாருக்கும் தெரியட்டும். நான் வந்து பக்கத்தில் ஒரு வங்கியில் வந்து மேலாளராக பதிவு முடிச்சிருந்தேன். அப்போ அந்த சைடு போகும்போது நம்ம சபையை பார்த்தோம். சபையை பார்த்துட்டு இருக்கும்போது சரி சித்த சபை இது உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் தானே. சித்தர்கள்லாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம், நிறைய பேரை பார்த்துருப்போம். ஏதாவது மந்திர சக்திகள் ஏதாவது பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. சரி அப்படி ஏதாவது நமக்கு இங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக சபைக்குள்ளே போனேன். சபைக்குள்ளே போய் சாமி இருந்தாங்க, சாமிகிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பேன். டெய்லி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா சந்தேகங்கள் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். சந்தேகங்களுக்கு வந்து எனக்கு அதாவது நான் ஒரு 10 வருஷமாகவே இந்த தியானம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால சந்தேகங்களுக்கு குறைவில்லாமல் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதை நான் சாமிகிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன், எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க சிவசூட்சம நூலின் ஆற்றல் உள்ளுக்குள் இருந்து பரிணமிக்கின்ற நிலை அது அகத்தியன் உணர்கின்றோம், அகத்தியன் உணர்த்துகின்றோம். உணர்வு ரீதியாக ஒருவன் உரையாடுகின்ற பொழுது உள்ளுக்குள் புகுவது சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல். சபையை உணர்ந்து உயர்நிலையில் இவன் உரைத்தவாறு முழு நிலையில் முதல் நிலையில் வைத்து உரையாடுகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து வாக்கு சித்தி வழங்குவது அகத்தியன் வழங்கிய சிவமகா வாழை சித்தனின் சித்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை தவழ்கின்ற பொழுது வாக்கு தடுமாறும். அவ்வாறு தடுமாறுகின்ற பொழுது உள்ளுக்குள் தன்னை மறந்து வாக்கியங்கள் எழும். அதுதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய இது போன்ற ஆசி மொழி என்று அகத்தியன் உரைத்து ஆசி வழங்கி தடுமாறாது உரையாட அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதான் இப்போ எல்லா ஆன்மீகத்திலையும் நம்ம கற்றுக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க உனக்குள்ளே தான் சிவம் இருக்குது, அதை உணருங்காங்க. நமக்குள்ளே இருக்கிற சிவனை நம்மளால் ஏன் இதுவரைக்கும் உணர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கான விடை தேடி போகும்போது எல்லாரும் சொல்கிறது தியானம் பண்ணுங்கள், நல்லா தியானம் பண்ணுங்கள், அமைதியாக இருக்கும், நல்ல பெரிய பெரிய ஆற்றல்கள்லாம் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம கவர்ந்துடலாம். அதாவது நம்மளை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும், நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும், நமக்கு தேவையான உலகிகளுக்கு தேவையான இதுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இப்போ தியானம் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற சிவத்தை வந்து நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிவத்தை வந்து வெளியே வரவே விட மாட்டேங்கிறோம். இப்போ ஆன்மீகங்கிறது நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், அப்போ நமக்குள்ளே என்ன வரும், நம்ம இந்த சாமியை கும்பிட்டோம், நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கமே தவிர நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் அந்த சிவம் வந்து வெளிப்படுறாரு அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நம்ம சபையில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் வந்து ஒரு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி இல்லை நான் முதல்ல வந்து நம்பலை, நீங்களும் வந்து நம்ப வேண்டாம், ஆராய்ச்சி பண்ணுங்கள், எந்த ஒரு முடிவுக்கு வராதிங்க. இவங்கள்ட்ட என்ன இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்காங்களே, இவங்கள்ட்ட போய் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணாமல் நீங்கள் நேரடியாக போங்க, போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது, உங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கான கேள்விகளை கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இந்த தன்னை இழந்த பிறகு எல்லாமே வந்து எளிமையாக இருக்குது, ஒரு அமைதியாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க, ஒரு எண்ணமில்லாத நிலை. ஒரு 100 கிலோ பாரத்தை நம்ம எப்பவுமே தூக்கிட்டு அலையிறோம் நான் அப்படிங்கிற பேரில். அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இறக்கி வச்சுட்டு வெறுங்க ஐயோட அப்படியே நடந்தோம்னா எப்படி இருக்கும் இந்த உலகம், ஒரு குழந்தை மாதிரி நடக்கலாம். அதை தான் இந்த சபை சொல்லிக் கொடுக்குறாங்க. சரணாகதின்னு உங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஒன்று தான், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் தான் அப்படிங்கும்போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பாரம் வந்து இறங்கிடுது. இதுதான் சபை வந்து சொல்லிக் கொடுக்குது. இது நீங்கள் கற்றுக்கோங்க. அதாவது நம்ப வேண்டாம், நீங்கள் கற்றுக்கோங்க. அதாவது போய்கிட்டே இருங்க, சபைக்கு நோக்கி போய்கிட்டே இருங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி தொடர்ந்து அந்த பூஜை எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி அகத்திய பெருமானோட இது கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரியே தோணும். அடுத்து அப்படியே கேட்க அகத்தியர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அது உயர் ஆன்மா தான், அது உயர் சூட்சமம் தான் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு தெளிவு வரும். அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வரும், அகத்தியர் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சாமிகிட்டையும் நீங்கள் ஒரு மணி நேரம் உரையாடும் போது சாமி வந்து அதாவது அவங்கள சுற்றி நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு பாமரங்களுக்கு உரைக்கிறதுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு உள்ளே இருந்து வர்ற ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி தான். அந்த சாமி இவங்க சொன்ன மாதிரி ஒரு அன்பு. நீங்கள் அதான் பழகி பாருங்கன்னு சாமி சொல்லுவாங்க, வாங்க வந்து பழகி பாருங்க அப்படின்னு. அவங்க எதுவுமே ஒன்றும் உங்களுக்கு இது பண்ணல. அதாவது நானும் ஒரு வருஷமாக போயிருக்கேன், போகிறப்பெல்லாம் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். நம்மகிட்ட இருந்து ரூபான்னு இது வரைக்கும் அவங்க கேட்டதே கிடையாது இது வரைக்கும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் போயிருக்கிறோம், என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த சபையில் வந்து எந்த ரூபாயோ அந்த எதுவும் கிடையாது. நம்ம போனால் 3 வேளை சாப்பிட்லாம். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா வந்து தங்கிக்கோங்கன்னு கூட சொல்லுவாங்க சாமி. இங்கே பக்கத்தில் ரூம் இருக்குது, தங்கிக்கோங்க, தங்கி உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்பாங்க. ஆனால் சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.
நமக்கு வந்து சந்தேகங்கள் வர 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 அப்புறம் கடைசியில் பார்த்து என்னாச்சு அப்படின்னா, நீ இப்படி கேள்வியாக கேட்டுக்கிட்டே இது எப்போ தான் நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு அசரீரி மாதிரி நமக்குள்ளேயே நடக்கும்ல. நமக்கு குழப்பங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆன்மீகத்தை பற்றி என்ன இது இப்படி இருக்குது, இவ்வளோ குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இது எப்போ தான் நிற்குமோ அப்படிங்கும்போது ஒரு நாள் இரவு வந்து சிவமகா வாழைசித்தரோட நாமத்தையும் அகத்தியர் நாமத்தையும் ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு இதுக்கான விடை எனக்கு கிடைக்கணும். ஏன்னா எல்லாரும் தரிசனம் சொல்கிறாங்க, எனக்கு தரிசனம்லாம் எதுவும் கிடைக்கல இது வரைக்கும். ஆனால் இப்படி சொல்லி நாமத்தை சொல்லிட்டு படுக்கும்போது எனக்கு வந்து அசரீரியாக ஒரு வாக்கு மட்டும் கிடச்சது. என்னென்னா, நீ சும்மா இரு. இப்போ சாமி சொன்னாங்கல்ல, சும்மா இரு. நீ கேள்வியாக கேட்டனா இந்த கேள்விக்கு மேலே கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும். சும்மா இருன்னு பிறகு நம்மளை முழுமையாக இறக்கி வச்ச ஒரு ஆனந்தம் அது கிடச்சது. அதை நான் சாமிகிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. நீங்களும் பயணப்படுங்க, தொடர்ந்து பயணப்படுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் சொல்கிற ஒரே தான். ஆனால் சாமி வந்து ஆற்றல் மிக்கவராக இருக்கவங்களாக நமக்கு ஈஸியாக அது கிடைக்குது. மற்ற இடத்துல போகிறோம் அப்படின்னா நம்மளோட நான் தன்மை மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆன்மீகத்துக்கு போகிறோம், நம்ம சாமி கும்பிட்றோம், ஒரு 108 தடவை மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சு போச்சு, இதை வச்சு நான் என்னென்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற நான் தன்மை தான் வரும். ஆனால் இவங்க சொல்கிற ஆன்மீகங்கிறது அந்த நானே விட்ட நிலை தான். அது நானை விட்ட பிறகு தான் ஆன்மீகமே ஆரம்பமாகுது. அந்த நான் இருக்கிற வரைக்கும் சிவன் வர மாட்டார், சிவன் வரும்போது நான் இருக்க மாட்டோம். ஓம் அகதீஷாய. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லாருமே உணரலாம். அந்த நான் இதுதான் சிவசூட்சமன் நூல். அந்த நானை முழுமையாக இழந்த பிறகு தான் ஆன்மீகமே தொடங்குது. அது வரைக்கும் நம்ம பொய்யான கோயில்கள் எத்தனை பேர்த்த போய் பார்த்தாலும் அங்கே ஆன்மீகங்கிறது ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம இன்னும் 1ஆம் நம்பர் கூட போகல அப்படிங்கிறது தான். ஆனால் 1ஆம் நம்பர் தான் 100ஆம் நம்பர். எல்லாத்தையும் இறக்கி வச்சோடனே 100ஆம் நம்பர் உடனே வந்துடும். ஆனால் இறக்கி வைக்கிறதுக்கு நமக்கு வழி தெரில. வழி வந்து நம்ம சிவமகா வாழைசித்தர், அகத்தியர் இவங்கெல்லாம் நம்ம எளிமையான மொழியை சொல்லித்தராங்க. இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓம் அகதீஷாய நம. ஓம் அகதீஷாய நம. அற்புதமாக இறை சபையை நாடி இறை சபையின் அருகாமையில் இருக்கக்கூடிய இவனுடைய உறவாளனெல்லாம் சபையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக வரக்கூடிய ஆசி மொழிகளை கேட்டு வண்டல்வனம் மாநகர் வந்து தஞ்சமடைந்து வந்த நாள் முதல் அவன் உரைத்தவாறு சபையை நம்பவில்லை என்பது எங்களுக்கு தெரியாதா என்ன? அகத்தியனுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் தெரியாத நிலையா என்ன? அங்கத்திற்குள் புகுந்து அங்க அவயங்களை தவிர உள்ளுக்குள் இருக்கும் அத்துணையும் கண்டுவிடுவோம் அல்லவா? இது ஒரு சித்து விளையாட்டு அல்லவா? அத்தகைய சித்தர்கள் அமர்ந்த அருளாசிகள் வழங்குகின்ற பொழுது ஆராய்தல் நிலை செல்கின்றது அவன் உரைக்கின்றவாறு. அப்பொழுது ஆராய்தல் நிலைகளெல்லாம் செல்கின்ற பொழுது பல்வேறு புத்தகங்களை எல்லாம் பிரித்து படித்த அனுபவ நிலைகளை எல்லாம் சென்று உள்ளுக்குள் ஆராய்ந்து ஆராய்ந்து இறுதியில் அத்துணை புத்தகங்களையும் மூடி வைத்து அத்துணை புத்தகங்களையும் நூலையும் மூடி வைத்து அவனுக்குள் இருக்கும் அவன் நீ என்னும் நூலினை அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவ்வாறு சிவசூட்சம நூல் என்னும் நூல் அது எத்தகைய நூல் என்ற ஆராய்தல் நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று அவன் எழுப்பிய வினா போல் சபையில் எவனும் அகத்தியனிடம் இதுவரை வினா எழுப்பியதில்லை. ஓம் அகதீஷாய நமக. வினாவிற்குள் வினா, இவன் தவத்திற்குள் தவம், இவன் இருந்தவாறு வினாவிற்குள் வினா. அத்தகைய வினாவில் ஒன்று உரைக்கின்றேன். நான் சரணாகதி அடைந்து விட்டேன், நான் என்னும் நிலைக்கு ஒன்று கூறுகின்றேன். நான் சரணாகதி அடைந்து விட்டேன், நான் சரணாகதியாக இருக்கின்றேன் சித்தனிடம், நான் கடுமையாக அவனை வணங்குகின்றேன் என்று நான் என்று கூறுகின்றோம் அல்லவா? நான் அடிபணிவோடு இருக்கின்றேன், அதுவும் ஒரு நான் தான் அல்லவா என்று அவன் வினவினான். அதற்குள்ளும் நான் இருக்கின்றதல்லவா என்று அவன் வினவினான். அத்தகைய நானுக்கு விஸ்வாமித்திரன் 2 நானை அற்புதமாக சூட்சமமாக விடையளித்தான். இகலோக நிலையில் வளம் வருகின்ற பொழுது அவன் ஆற்றுகின்ற பணி நிலைக்காக அவன் கையாளப்படுகின்ற நான் இருக்கின்றதல்லவா? அவனுடைய கீழ் பணிபுரிகின்றவர்களை அதட்டுவது, அத்தகைய பணிகளை வாங்குவது, அதற்குள் அது நான் அல்ல, அது உன்னுடைய இகலோக பணி, உன்னுடைய ஆற்றலை செலுத்துவது, அப்பணியை ஆற்ற வேண்டும், அது நான் அல்ல. ஆனால் அத்தகைய நானோடு உள்ளுக்குள் வந்து இல்லத்திற்குள் வந்து மனையாளிடம் அத்தகைய நான் என்ற நிலையை காட்டுகின்றான் அல்லவா? அதுதான் நான் என்று விஸ்வாமித்திரன் அழகு பெற உரைத்தான். ஓம் அகதீஷாய நமக. அந்நானை அதோடு தொலைத்து விட்டு இகலோகத்தில் வலம் வருகின்ற பொழுது அந்நானினை தொலைத்து வலம் வருகின்றானே, அதுதான் அந்த 2 நானுக்கும் உள்ள வித்தியாசத்தை உரைத்தான். இவன் போல் இதுபோல் பல வினாக்கள் தொடுத்து வினாக்களுக்கெல்லாம் விடை எது? அவன் உரைத்தவாறு சும்மா இரு. அத்துணை புத்தகங்களையும் மூடி வைத்துவிட்டு சித்தன் என்னும் புத்தகத்தை மட்டும் படி
சிவமகா வாழை சித்தனை மட்டும் படி, நீ அறிந்து கொள்வாய் என்று உள்ளுக்குள் உணர்ந்த நிலையில் அவன் உரைத்த உரை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக அவன் உரைத்தவாறு வாருங்கள், பழகி பாருங்கள், பிடித்தால் சம்பந்தம் வைத்துக் கொள்வோம், இல்லையே நண்பர்களாக இருப்போம். ஓம் அகதீசாய நமக. ஆனால் நிச்சயமாக சம்பந்தம் செய்யாது எவனும் செல்ல மாட்டான் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அவன்தான் உண்மையான மானிடன், அவன்தான் உண்மையான மகானாக வலம் வருவதற்குரிய முயற்சியில் ஈடுபடுவான். இல்லையேல் இவன் உரைத்தவாறு மறு ஜென்மத்தில் சித்தனோடு தான் வந்து இருக்க வேண்டும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகத்தியன் விடமாட்டோம். ஒரு மானிடனை கூட அவன் வீடு பேறு அடையாது நிச்சயமாக விடமாட்டோம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவன் உரைத்தவாறு அமர்ந்திருக்கின்றவர்கள் இறை சிவம், தேவி பார்வதி, அகத்தியன் என்று நினைத்தால் அந்த ஒரு நொடிதான் நான் கூறிய ஒரு நொடி. நினைத்தால், நீ நம்பிக்கை உமக்குள் இருந்தால், ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொள்வது ஒரு நொடி, நம்புவது ஒரு நொடி, அவ்வாறு நினைப்பது ஒரு நொடி. அந்நொடியினுடைய நிலைக்குள், அத்தகைய காலகட்டத்திற்குள் அமர்ந்திருப்பவர்கள்தான் உண்மையான பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்ன நாராயண